ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கி மோஸ்ட்டாக எங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் ஆகிற ஒரு லன்ச் ஒன்று தான். இதை நீங்களும் கட்டாயம் செஞ்சு டேஸ்ட் பார்க்கணுமென்று சொல்லி நான் விரும்புகிறதால தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான லன்ச் தான். இந்த அகத்திக்கீரைக்கும் தானே, அதில் அகத்திக்கீரை சாறு காய்ச்சி, சாறுன்ட்டு சொன்னால் அது ஒரு பால் கறி மாதிரி சாறு காய்ச்சி பீஃப் பொரியல் செஞ்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு இந்த அகத்திக்கீரை சாருக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, க்ரீன் சில்லி எங்களுக்கு தேவையான அளவு, கொஞ்சமாக கறிவேப்பிலை ரம்பை போட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவாங்க தானே, அந்த அளவு தான் சேர்த்துக்கொள்ளணும். ஏன்னா இந்த பால் கறி மஞ்சள் கலராக இருக்கக்கூடாது. அதனால லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதோட பெப்பர் பவுடர் பார்த்திங்கன்னு சொன்னால் அது ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்திக்கிறேன். க்ரீன் சில்லி எங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த கிரேவியில் சேர்த்துக்கொள்ளும். அதோடைய பார்த்திங்கன்னா கியூமின் பவுடர், சீரகத்தூள், அது ஒரு 3/4 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் எங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தான். இதையெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது தான் நான் உங்கள்கிட்ட சொன்ன இந்த அகத்திக்கீரைன்றது. இது நார்மலாக எல்லாம் சந்தையிலையும் விற்கும். கிளம்புல அவத்துக்கீரை என்று சொல்லி விற்பாங்க. இதில் இலைகளை மட்டும் உருவி எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு கழுவிட்டு அதுக்கு பிறகு ஒரு 4-5 தண்ணிக்கு கழுவி எடுத்தீங்கன்னா நல்லா இது இந்த வாய் புண்ணு, குடல் புண்ணு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, உடம்பு சூடிக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கட்டாயம் ஒரு மந்தில் ஒரு 2-3 டைம்ஸ் வரையும் இந்த டிஷ்ஷை செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா நார்மலாக நாங்கள் வதக்கி அந்த நார்மல் கீரை பொரியல் மாதிரியெல்லாம் செஞ்சால் இது கொஞ்சம் கசக்கும், எங்களுக்கு சாப்பிடல. இந்த மாதிரி அகத்திக்கீரை சாராக செஞ்சிங்கன்னு சொன்னால் பிள்ளையோர்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிடலும், கசப்பே இருக்காது. பார்த்திங்கன்னா நான் ரைஸையும் அடுப்பில் வச்சுட்டேன். இன்றைக்கி பப்படம் பொரித்து வச்சுக்கிறேன். அதோட பீஃப்க்கு உப்பு, மஞ்சள், கொஞ்சமாக சில்லி பவுடர், தேசிக்கா இல்லை புளி சேர்த்து அதை அங்கே குக் பண்ண வச்சுக்கிறேன், பாயில் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் குக்கரில். இங்கே பார்த்திங்கன்னா எங்களோட அகத்திக்கீரைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நான் கொஞ்சம் இதை கையால் மசிச்சு விட்டிருந்தேன். அந்த மசிச்சு விடுறது அந்த வீடியோவில் இல்லை. அதோட பாலையும் சேர்த்திக்கிறேன். பார்த்திங்கன்னா பால் நான் அந்த பவுடர் மில்கை கரைச்சி சேர்த்துன்றதால தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கொண்டேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கோகோனட் மில்க் சேர்க்குறீங்கன்றா அந்த தண்ணி பால் நாங்கள் எடுப்போம் தானே, செகண்ட் பால், தேர்ட் பால், அது சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க. சேர்த்து கையால் நல்லா கொஞ்சம் தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு விட்டுட்டு எங்களுக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பால் கொஞ்சம் போதாத மாதிரி இருந்தால் தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட ஸ்டவ்வில் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு உப்பு கொஞ்சம் போதாண்டு ஃபீல் ஆகின்னு சுட்டி நான் உப்பு சேர்த்திக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச மிளகாய்க்கு அது ஃப்ரை பண்ணுறதுக்கு இதுக்கு சூப்பர் காம்பினேஷன் ஆகிக்கும். காஞ்ச மிளகாய் ஃப்ரை அதுக்கு உப்பு, வினாகிரி, புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி இந்த காஞ்ச கொச்சிக்காவை 2 உடைச்சி இதில் இந்த தண்ணியில் இந்த வினாக்கிரி, புளி, உப்பு எல்லாம் சேர்த்த தண்ணியில் ஒரு 1/2 hour ஊற வைங்க. சூப்பர் டேஸ்ட்டாக வரும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் மேலுமோ அவ்வளோ ஊற வைங்க. நாங்கள் ஒரு 1/2 hour தான் ஊற வச்சோம். அதுக்கே நல்லா உப்பு புளி எல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஆத்திக்கீரைக்கு இந்த வாய்க்கு உரப்பு படுறதுக்கு இந்த காஞ்ச மிளகாய் ஃப்ரை சூப்பர் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஒரு தாச்சி அடுப்பில் வச்சு எண்ணெயை சூடாக விட்டுக்கொள்கிறேன். எண்ணெய் சூடாவினதுக்கு போகிறோம் இந்த காஞ்ச மிளகாய் இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு சேர்க்க போல் நல்லா புளிஞ்சு சேருங்க. தண்ணிகள் இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்து சேர்த்திங்கன்னா நான் அந்த தண்ணி எங்களுக்கு தெரிக்காது. நார்மலாக தண்ணியோட சேர்த்தமெண்டா தெரிக்கும் தானே, அதனால கொஞ்சம் நல்லா புளிஞ்சு சேர்த்துக்கோங்க. அதோட ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த ரெசிபி எங்களோட உம்மாட தான். எங்களோட உம்மாட ரெசிபியெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் வீடியோ ஷூட் பண்ண போல் எங்களோட உம்மா பொறுமையாக செய்ய மாட்டாங்க. நான் அங்கிட்டு திரும்பி இங்கிட்டு திரும்புறதுக்குள்ளே ஏதாவது ஒன்றை செஞ்சு வச்சிடுவாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கிறக்காட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமென்ற அளவுக்கு பொறுமை இல்லை. அதனால் நான் அவங்களோட இருந்து அவங்க செய்கிறதே அப்படியே ஃபுல்லாக வீடியோ பண்ணி போடுறேன்றதால வீடியோட குவாலிட்டி கொஞ்சம் உங்களுக்கு குறைவாயிக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வேர்த்தாகவே இருக்கும்.
இந்த காஞ்ச மிளகாய் வந்து குயிக்காகவே ஃப்ரை ஆகிடும். கிட்டே இருந்து கிளறி விட்டு கொண்டிருங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இந்த பால் சொதி என்று ஸ்ரீலங்காவில் சொல்லுவோம். நான் சொன்ன இந்த அகத்திக்கீரையோட அந்த சாறு வந்து நல்லா இந்த அளவுக்கு கொதித்து நல்லா வரணும். நல்லா இதில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வேகணும். அப்போ எங்களோட உமா பார்த்தீங்கன்னா அதே ஒரு சைடில் கிளறி விட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஏனென்றா தக்காளி சேர்த்திக்கிறோம்ன்றதால இந்த பால் வந்து திரண்டுடும். பால் திரளாமைக்கிறதுக்கு நாங்கள் ஸ்பூனால் கிளறி கொண்டே இருக்கணும். அதோடு வந்து இது நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு இந்த கழுவி வச்சு அந்த வாரை போட்டு வச்சுருந்த அகத்திக்கீரையை வந்து இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட மிளகாய் வந்து ஒரு லைட் கலராக சேஞ்ச் ஆக போல் இறக்கிக்கோங்க. மிச்சம் தீய கறியை விட்டுருவானு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலால் ஒரு சில்லி மட்டும் உங்களுக்கு விலங்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திக்கு ஆரஞ்சு கலர் மாதிரி லைட் கலருக்கு அந்த மாதிரி கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக போல் இறக்கிக்கோங்க. நீங்கள் இறக்கினதுக்கு பிறகும் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே இந்த மிளகாட கலர் விலங்கு மாய்க்கும். ஸ்ரீலங்காவில் மோஸ்ட்லி எல்லாம் டிஷ்லேயும் கடைகளில் கூட இந்த காஞ்ச மிளகாய் இந்த மோர் மிளகாய்ன்னு சொல்லி நிறைக்கும். இது வந்து மோர் மிளகாய் இல்லை. ஆனால் வந்து நான் இந்தியன்ஸ் ரெசிப்பியில் நிறைய இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் ஃப்ரை வந்து கண்டதில்லை. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த அகத்திக்கீரையும் சேர்த்துட்டோம். அதுவும் வந்து கொஞ்சம் ஒரு அது மிச்சம் கொதிக்க விடவான அந்த அகத்திக்கீரையை சேர்த்த உடனே ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இல்லாட்டி அந்த சாறு வந்து கசக்கும். அப்போ ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி அது கொதிக்கிறதுக்கு விடுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களோட பீஃபும் வந்து நல்லா வெந்து இருக்குது. அப்போ நான் அதே ஆயிலில் அந்த எங்களோட சில்லி ஃப்ரை பண்ணின ஆயிலே வந்து நான் இதையும் இந்த பீஃபையும் வந்து சைடில் ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். இதுக்கு பீஃப் தான் நல்ல பெஸ்ட் காம்பினேஷன் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே நல்லா இதாகிக்கும். இங்கே நாட்டுக்கீரைக்கு வந்தோம்ட்டு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது நல்ல ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா திக்கான பால் எங்களுக்கு தேவையான அளவு வந்து சேர்த்துக்கொள்ளணும். அந்த சூட்டுக்கே வந்து அந்த தேங்காய் பால் வேகும். நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியே வச்சிடுங்க. ஏனென்று சொன்னால் வந்து இந்த திக்கான பால் சேர்த்ததுக்கு பிறகு அது கொதிக்கணுமென்று இல்லை, அது வேகணும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. திக்கான பாலை சேர்த்தா அந்த இல்லாமல் அந்த ஏற்கனவே இருக்கிற சூட்டுக்கு வந்து அது குக் ஆகிடும். இவ்வளவு தான் நாங்கள் சேர்த்த அந்த அகத்திக்கீரை இலைகள் வந்து பச்சை கலரில் நான் காட்டுற மாதிரி இருக்கணும். ஓவர் குக் பண்ணிவிடுவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பீஃப் ஃப்ரை ஆகுது. இதுக்கு நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து என்னையை பொறுத்த வரையில் பெஸ்ட் காம்பினேஷன் என்னன்னு சொன்னால் நாங்கள் அந்த முட்டை பொரிப்போம் தானே ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் வெங்காயம் க்ரீன் சில்லி எல்லாம் சேர்த்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் பெப்பர் எல்லாம் சேர்த்து முட்டையை பொரித்து எடுத்தோம்டா இந்த அகத்திக்கீரைக்கு சூப்பர் காம்பினேஷன் ஆகிக்கும். இது வந்து இந்த அஜி பெருநாள் சீசன்ன்றதால் வந்து வீட்டில் இருக்கிற பீஃபை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன். அப்படி இல்லாட்டி இந்த சாலை மீன் நிற்கும் தானே சாலை மீன் என்று சொல்லுவோம், அது நல்லா உப்பு புளியாக நல்லா பொரித்து எடுத்தாலும் இந்த அகத்திக்கீரைக்கு சூப்பர் காம்பினேஷன் ஆகிக்கும். கட்டாயம் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி பீஃப் இல்லாமல் எக்கோட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிச்சு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.